வணக்கம். இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிறு தயாரிப்பாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. யாரோ ஒருத்தருக்கு இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கடந்து சென்று விட கூடாது. ஏனென்றால் நாளை நமக்கும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவுக்கல்ல பாதிக்கப்பட்ட நமது தயாரிப்பாளருக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் அளிக்க வேண்டும். நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சங்கத்தை திறக்கணும், ஒரு பொது மேடையில ஒரு விழாவில சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சங்கங்கள் உருவாக்கப்பட்ட நோக்கமே ஒரு உறுப்பினர் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டால் நாம் அங்கு போய் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் சங்கம் உருவாக்கப்பட்டது. ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த சகோதரி சமூக வலைதளங்களில், குறிப்பாக நமது சங்க வாட்ஸ்அப் குழுக்களில் அவருடைய ஆதங்கத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த ஆதங்கத்திற்கு ஆறுதல் சொல்லவோ இந்த தவறை தட்டி கேட்கவோ 2 நாட்களாக இன்னும் யாரும் வரவில்லை. வெறும் ஆடியோவா போட்டு கடந்து போக நான் விரும்பவில்லை. ஒரு வீடியோவாக இந்த பதிவு இருக்க வேண்டும். ஏனென்றால் நாளை ஒரு முறை நடந்தால் கூட இந்த பதிவை நமது உறுப்பினர்கள் பார்த்து தெளிவடைய வேண்டும் என்பதற்காகத்தான் வீடியோ பதிவாக வெளியிட விரும்பினேன். சங்கத்துல நம்ம தலைவர் ஆயிரணும், ஒரு செயலாளர் ஆயிரணும், ஒரு பொருளாளர் ஆயிரணும் அப்படிங்கிறதுலதான் நமது கவனம் எல்லாம் இருக்கிறதே தவிர ஒரு உறுப்பினர் பாதிக்கப்பட்டால் அவருக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்ற கவனம் யாருக்குமே இல்லை. தலைவரையும் சொல்கிறேன், செயலாளர் அவர்களையும் சொல்றேன். பிரச்சனையை கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஏன் அவர்கள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை? தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் சங்க உறுப்பினர் விஜயசாந்தி ஸ்ரீதர் அவர்கள் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறார். இயக்குனர் சி.வி. குமார் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்குகிறார்கள். இந்த படப்பிடிப்பு தளத்துல நடந்துட்டு இருக்கு. திடீர்னு பெப்சி தொழிலாளர்கள் அங்க உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. படப்பிடிப்பை உடனே நிறுத்துங்க, அராஜகம் செய்கிறார்கள். இத்தனை தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு ஷூட்டிங் நிறுத்த சொன்னா எங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படாதா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை வச்சுதான் நீங்க ஒர்க் பண்ணணும், எங்களை இல்லாம ஒர்க் பண்ணா படப்பிடிப்பை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அராஜகம் செய்திருக்கிறாங்க. அராஜகம் செய்தது மட்டும் இல்லாம நேரா போய் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரஃபா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அந்த பல்பு போயிடுச்சு அப்படின்னு அந்த சகோதரி அவர்கள் தன்னுடைய வேதனையை ஒரு ஆடியோ பதிவாக பகிர்ந்திருக்கிறார். இந்த பெப்சி தொழிலாளர்கள் இல்லாம நீங்க படமே பண்ணக்கூடாது அப்படின்னு பெப்சி தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்க இந்த தொழிலை மட்டும் தான் நம்பி இருக்கிறார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவர்களுடைய சுயநலத்தை மட்டும்தான் யோசிக்கிறார்கள். அவர்கள் செய்யும் தொழிலை இன்னொருவர் செய்துவிடக் கூடாது என்பதில் தான் அவர்கள் கவனம் இருக்கிறது தவிர இன்னொருவர் செய்யும் தொழிலை நாம் தடுக்க கூடாது என்ற கவனம் அந்த பெப்சி உறுப்பினர்களுக்கு சிறிதளவும் கிடையாது என்பதுதான் உண்மை. சார், உங்களுக்கு இந்த தொழில் மட்டும் தான் தெரியும், இதுல வருமானம் சம்பாதிக்கணும், அதனால நான் மெம்பரை வைத்து ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நீங்க போராடுறீங்க. உங்க பக்கத்து நாயம், எங்க பக்கத்து நாயம் ஒண்ணு இருக்குல்ல. நாங்க பெரிய தயாரிப்பாளர்கள் கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நாங்க படம் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்படி இந்த தொழில் மட்டும்தான் தெரியுமோ அதே போல நாங்களும் சினிமா என்ற ஒரு தொழிலை நம்பிதான் இருக்கிறோம். எப்படியாவது ஒரு படம் எடுக்க வேண்டும், ஹீரோவாக நடிக்க வேண்டும், அந்த திரைப்படம் வெளிவர வேண்டும், நானும் பெரிய நடிகர்களை போல எனக்கும் ரசிகர் பட்டாளம் வர வேண்டும் என்று ஒரு ஆசையுடன் நாங்கள் அந்த மாதிரி ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கோம். எப்படி உங்களுக்கு சினிமா மட்டும் தான் தெரியுமோ அது மாதிரி எங்களுக்கு சினிமா மட்டும் தான் தெரியும். கோடிக்கணக்கில் எங்களுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கல, அதனால எங்களுக்கு படம் பண்ண முடியல. லட்சியம் இருக்கு இல்லையா, அந்த லட்சியத்தை அடையாமலே நாங்க இருந்துட்டோமா? நீங்க ஒரு நாளைக்கு பேட்டாவை பத்தி கவலைப்படுறீங்க சார், நாங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறோம் சார். வாழ்க்கையை இழந்துதாங்க வந்திருக்கிறோம். எல்லாம் பிலிம்ல படம் பண்ணப்ப நாங்கெல்லாம் நெருங்க கூட முடியல. இன்னைக்கு டிஜிட்டல் ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால எங்களால படம் தயாரிக்க முடியுது. அதுலயும் நீங்க எங்க பெப்சி தொழிலாளர்களை வைத்துதான் செய்ய வேண்டும் என்றால் எப்படி சார்? அன்னைக்கு இந்த பிலிம் கேமரா ஏறி தீரியா இருக்கட்டும்,
2C கேமராவா இருக்கட்டும், இதை இயக்குவ தெரிஞ்ச ஒரு நல்ல தொழிலாளி வேணும். ஏன்னா அது பிலிமே வந்து 400 அடி அப்படி செகண்ட்ல ஓடி போயிடும். அன்றைக்கு தேவைப்பட்டாங்க சார். இன்றைக்கும் தொழிலாளர்கள் தேவைப்பட்டால் நாங்க வைக்க போறோம். என்னுடன் வேலை செய்பவர் வருகிறார், அவர் வந்து லைட் பண்றது எனக்கு திருப்தி இல்ல, அதனால் நாம் பெப்சி தொழிலாளர்களை நாடுவோம் என்று நான் முடிவு பண்ணேன் சார். எங்களை நிர்பந்திப்பதற்கு நீங்கள் யார்? எனக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஒரு லட்சக்கணக்கில் வாரி இறைச்சி பெரிய ஈவெண்டா நடத்தணுமா, இல்ல ஒரு சின்னதா ஒரு மண்டபம் எடுத்து நடத்தலாமா, இல்ல ஒரு கோயில்ல போய் சிம்பிளா தாலி கட்டிட்டு சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு குடும்பம் நடத்தலாமா அப்படின்னு நான் தான் சார் முடிவு பண்ணோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மீடியேட்டர்கள் இருக்கிறார்கள். அவங்க ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. இந்த சங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு நாங்க சங்கம் வச்சிருக்கோம், இதை வச்சுதான் எங்க பொழப்பு நடக்குது, அதனால யாரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது. உங்களுடைய சொந்தக்கார பொண்ணையோ அல்லது சொந்தக்கார மாப்பிள்ளையோ அல்லது விரத்தியில் இருப்பவர்களையோ நீங்க வந்து தன்னிச்சையா நீங்க முடிவு பண்ணக்கூடாது. எங்கள்கிட்ட இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணை தான் நீங்க கன்சல்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும் நாளைக்கு ஒரு சங்கம் சொல்லுது சார். இதே பெப்சி தொழிலாளர் சார் கஷ்டப்பட்டு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஒரு நாளைக்கு உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ரெகுலரா வேலையும் இருக்காது. அப்ப அதுல சிறு சேமிப்பு இருக்கும். அந்த சேமிப்பை வச்சு உங்க பிள்ளைக்கோ உங்க பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்றீங்கன்னா, இந்த மீடியேட்டர்களை வந்து நான் சங்கம் வச்சிருக்கேன் சார், சங்கத்து மூலமா தான் நடத்தணும்னு உங்களை நிர்பந்தித்தால், ஒரு கல்யாண மண்டபம் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, கல்யாண மண்டபத்துக்குலாம் ஒரு சங்கம் இருக்கும், அவர் வந்து சொல்றாரு, சார் கல்யாண மண்டபம் வந்து கட்டி வச்சு நான் இதுதான் வச்சிருக்கேன் சார், கல்யாணம் எப்பயாவது தான் நடக்கும், என் மண்டபத்துல தான் நீங்க கல்யாணம் பண்ணணும், என் வீட்லயோ கோயில்லயோ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த பெப்சி தொழிலாளரை நாளை அவர் நிர்பந்தித்தால் அந்த மண்டபத்தோட வாடகை ஒரு நாளைக்கு ஒரு 5 லட்சம் சார். இதெல்லாம் கொடுக்க முடியாது என்னாலன்னு சொல்லுவாரா? இவ்வளவு பெரிய மண்டபத்தை கட்டி வைத்துட்டு வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார், கல்யாண மண்டபத்தில் தான் கல்யாணத்தை நடத்துவீர்களா? முடியாது சார். நாங்க எத்தனையோ கனவுகளை சுமந்து சென்னைக்கு வந்து பிலிம் இருக்கும் காலத்துல நாங்க வந்து வாய்ப்புகள் தேடி 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 எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம ஒரு இயக்குனராகவோ ஒரு நடிகராகவோ ஒரு தயாரிப்பாளராகவோ எந்த திரைப்படத்திலும் பங்கெடுக்க முடியல. ஏன்னா எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு டிஜிட்டல்ங்கிற ஒரு தளம் வருது சார், அப்போ ஒரு படத்தை உருவாக்க நினைத்து படத்தை உருவாக்க சார் இவ்வளவு போராடுறீங்கல்ல சார். இந்த படத்துல ஸ்ரீங்கிற ஒரு ஹீரோ நடிக்கிறார் சார், ஆர்கே செல்வமணி அவர்கள் இருக்கிறார்கள், அதே ஸ்ரீயை வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்க. பெப்சி தொழிலாளர்களின் தலைவர் அவர் தானே, உங்க தொழிலாளர் வச்சே படம் எடுக்கட்டும். அவரு இது நான் மெம்பரை வச்சு ஒர்க் பண்ண மாட்டாரு, எழுதி கொடுத்துருவாரு. ஏன்னா ஆர்கே செல்வமணி அவர்கள் அவரை வைத்து படம் எடுப்பார். நானும் அப்படிதான் ஒரு ஹீரோ வரணும் அப்படின்னு தான் வந்தேன் சினிமாக்கு. முடியாத பட்சத்துல நானும் டிஜிட்டல்ல படம் பண்ணிருக்கேன். எந்த தொழிலாளர்களும் வைக்காம தான் படம் பண்ணிருக்கேன். படம் பண்ணி 2012 ரிலீஸ் பண்ண போராடி வரோம், சினிமாக்கு வரோம், ஏதோ ஒன்று சாதிக்கணும் சார். பசியில இருக்கான் ஒருத்தன், பழைய சோறு கிடைச்சா சாப்பிடக்கூடாதா? ஒரு பண்ணு கிடைச்சா சாப்பிடக்கூடாதா? ஒரு ஆர்கே செல்வமணி என்பவர் ஒரு விஜயகாந்த் வச்சு படம் பண்ணிட்டார், பெரிய பெரிய நடிகளை வைத்து படம் பண்ணிவிட்டார், இன்னைக்கு பெப்சிக்கு தலைவர் ஆகிட்டார். இதே ஆர்கே செல்வமணி ஒரு நாள் ரோட்ல அலைஞ்சிருப்பார் சார், ஒரு இயக்குனர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிருப்பார், ஒரு உதவி இயக்குனர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிருப்பார். அவர் முயற்சி வென்றார். அதை பற்றி நான் தவறாக சித்தரிக்கவில்லை, சொல்ல விரும்பவில்லை. இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அவர் வந்து ஏசி கார்ல வராரு, ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து பெப்சி தொழிலாளர்களை வைத்துக் கொண்டுதான் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இதே ஆர்கே செல்வமணி அவர்கள் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இப்படி ஒரு டிஜிட்டல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அனைவருக்கும் இந்த தொழில் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, நான் மெம்பரை வைத்து வேலை செய்வாரா? செய்ய மாட்டார் சார். ஆர்கே செல்வமணி சார் அவர் காருக்கு ஒரு டிரைவர் வச்சிருப்பார் இல்லையா? அந்த டிரைவர் எந்த சங்கத்தில் இருக்கிறார் சொல்லுங்க. என்னோட டிரைவர் இந்த சங்கத்தில் இருக்கா சார், இந்த சங்கத்தில் இருக்க டிரைவரை தான் நான் வந்து யூஸ் பண்றேன் சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கும் வேலைக்காரர்கள் எல்லாம் இந்த சங்கத்தில் இருக்காங்க சார், அவங்களதான் நான் யூஸ் பண்றேன் சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா சார்? சினிமா கடவுளால படைக்கப்பட்டதா சார்? சினிமாவில் வேலை செய்பவர்கள் கடவுளா சார்? பெப்சி சங்கத்தில் தலைவரா உட்கார்ந்து அவர் கடவுளா சார்? எல்லாரும் மனிதர்கள் தான் சார். மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா சினிமா. மனிதர்கள் அனைவருக்கும் சமமான உரிமை இருக்கு. பெப்சி தொழிலாளர்களை வைத்துதான் வேலை செய்ய வேண்டும் என்று இந்த நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார். இதே சகோதரி விஜயசாந்தி அவர்கள் நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, சார் நீங்க எல்லாம் கம்பி எண்ணுவீங்க, எப்படி சார் நீங்க தொழிலாளர்கள் மேல கை வைக்கலாம்? நீங்க போறாங்க, லைட் ஆஃப் பண்றாங்க, தொழிலாளரை அடிக்கிறாங்க, நீங்க படப்பிடிப்பை நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க, 3 மணி நேரம் படப்பிடிப்பை நிறுத்தப்படுகிறது. சரி சார், ஓகே சார், நாங்க ரெடி சார், உங்க தொழிலாளரை வச்சுக்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு ஆஃப் பேட்டா தான் தர முடியும், ஏன்னா மதியத்து மேல போயிருக்காங்க, அப்போ ஆஃப் பேட்டா தான் தர முடியும்னு அவங்க வாதம் செய்திருக்கிறார். அப்போ அதையும் ஏத்துக்கணும்ல? அதையும் ஏத்துக்க மாட்டேன். நான் பேசுற சம்பளம் தான் நீ கொடுக்கணும். ஏன் நீங்க காவல் நிலையம் போக முடியல? ஏன்னா உங்க பக்கம் நியாயம் கிடையாது. உங்க ஒப்பந்தமே இங்க வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு படப்பிடிப்புல நீங்க எப்படி தடை செய்யலாம்? யார் பாதிக்கப்படுறா? ஒரு சிறு பட தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டிருக்காரு சார். இன்னைக்கோ ஒரு நாள் 50,000 கொடுத்துருப்பீங்களா, 1 லட்சம் கொடுத்துருப்பீங்களா, அது எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த கார்டை எடுத்து வச்சுட்டு நீங்க வருஷம் ஃபுல்லா உங்களை வச்சுதான் ஒர்க் பண்ணணும்னு நீங்க வந்து சொல்றீங்க. நாங்க ஒரு லைஃபே இன்வெஸ்ட் பண்ணி இத்தனை காலமா யாருமே எங்களை வச்சு படம் எடுக்காதனால நாங்களே ஒரு படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி நாங்களே ஒரு படம் எடுக்கும் போது அதை வந்து தடுக்கிறீங்களே, அது எந்த வகையில நியாயம்? ஒரு நாள் ஒரு 50,000 போட்டு கார்டு வாங்கினதுக்கே இவ்வளவு வலிக்குது சார் உங்களுக்கு. இன்னைக்கு அவர் லட்சக்கணக்கில் போட்டு அந்த ஆர்டிஸ்ட் சம்பளத்துல இருந்து எல்லாம் கணக்கு பண்ண கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வரும் சார். அந்த லட்சக்கணக்கில்
செய்யற தொழில போய் நிறுத்துறீங்களே சார், உங்களுக்கு என்ன சார் மனசாட்சி இருக்கு? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா சார்? 50 ஒரு நாள் 50,000 கொடுத்து காடு எடுத்த நீங்க ஒரு உணர்வுபூர்வமா போராடுறீங்க, எங்க பிரச்சனையை கொண்டு வரீங்கன்னா, இத்தனை லட்சம் போட்டு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறானே, தயாரிப்பாளரின் நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பார்க்கல. படப்பிடிப்பை நிறுத்துறீங்க, லைட் ஆஃப் பண்றீங்க, அந்த லைட் பழுதாயிருச்சுன்னு அந்த சகோதரி சொல்றாங்க. பாவம் சார் இதெல்லாம், உண்மையிலுமே பாவம் சார். உங்கள்ட்ட கெஞ்சி கேட்கறதுக்காக நாங்க இல்ல, இன்னொரு முறை நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களை எதிர்த்து போராடுவோம். இந்த நிகழ்வு நடந்ததற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் சார். எப்படி சார் நீங்க தொழிலாளர் மேல கை வைக்கலாம்? எங்க சங்கத்தில் இருக்கும் ஒரு தயாரிப்பாளரின் படத்தை நீங்க எப்படி சார் நிறுத்தலாம்? உங்களுக்கு ஒரு சங்கம் இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு சார், நாங்களும் கேள்வி கேட்கலாம்ல. எப்படி நிறுத்தலாம்? எப்படி நிறுத்தலாம்? கேள்வி கேட்க எங்களுக்கு ஒரு மேட்டு. கேட்டா சங்கம் வாங்க எங்க தலைவர்கிட்ட பேசுங்க, ஆர்கே செல்வமணியிடம் பேசுங்க சொல்லுவீங்க சார். ஆர்கே செல்வமணிக்கு 2 பொம்பா சார் இருக்குது, அவர்கிட்ட வந்து நாங்க என்ன பேசுறோம் சார்? அவர் ஒரு சங்கத்துல தலைவர்னா நாங்க ஒரு சங்கத்துல தலைவர் சார். நாங்க எதுக்கு அவருக்கு அடிய பண்ணிய வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு படப்பிடிப்பு தளத்துல போய் நீங்க வந்து இப்படி ஒரு அச்சுறுத்தலை நடத்திருக்கீங்கன்னா, இப்படி அடிதடி நடத்திருக்கீங்கன்னா, அராஜகத்தை நடத்திருக்கீங்கன்னா, இதற்கு பொறுப்பேற்றுள்ள தலைவர் ஆர்கே செல்வமணி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்களை வைத்துத்தான் வேலை செய்ய வேண்டும் என்று போராடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அடுத்த ஒரு படப்பிடிப்பை நிறுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அடுத்தவர் படப்பிடிப்பில் இருக்கும் தொழிலாளரை அடிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை சார். அப்படியே உங்களுக்கு பிரச்சனையா? காவல் நிலையம் போங்க சார், நீதிமன்றத்துல முறையிடுங்க. ஐயா, இது மாதிரி நாங்கெல்லாம் இத்தனை பெப்சி தொழிலாளர் இருக்கோம், இந்த சினிமாவை நம்பிதான் இருக்கிறோம், எங்களை வைத்து இவர்கள் வேலை செய்யவில்லை என்று நீதிமன்றத்துல முறையிடுங்க. நாங்களும் நீதிமன்றத்துல உங்களை சந்திக்கிறோம். அன்னைக்கு யார் நியாயம் யார் அநியாயம் என்பது தெரியும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பாம்பேல ஒரு வழக்கு, இதே வழக்கு தான் போய் பிரச்சனை பண்றாங்க தொழிலாளர்கள். கோர்ட்டு தீர்ப்பு என்ன தெரியுமா? அவர்கள் விருப்பம், யாரை வைத்து வேண்டுமானாலும் வேலை செய்யலாம், நீங்கள் அங்கு சென்றது தவறு, இனி அந்த தவறை செய்யாதீர்கள் என்று கோர்ட்டு கண்டித்து அனுப்பியிருக்கிறது. எப்படி சார் அதிகாரத்தை உங்க கையில எடுத்துக்கிறீங்க? எந்த சட்டத்துல சார் இருக்கு? சங்கத்துல இருக்கும் உறுப்பினர்களை வைத்துதான் நாங்க வேலை செய்யணும்னு எந்த சங்கத்துல இருக்கு சார்? சங்கத்தின் கடமை என்ன தெரியுமா? ஒரு உறுப்பினர் பாதிக்கப்பட்டால் அதை தட்டி கேட்க வேண்டியதுதான் சங்கத்தோட கடமை. ஒரு உறுப்பினர் எனக்கு தனக்கு சம்பளம் வரவில்லை என்று முறையிட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த சம்பள தொகையை பெற்றுத்தரத்தான் சங்கமே தவிர, எங்கள் சங்கத்தை வைத்துத்தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற அராஜக போக்கிற்காக எந்த சங்கமும் உருவாக்கப்படல சார். எல்லா சங்கமே சொசைட்டி ஆக்ட்ல இருக்கும். சொசைட்டி ஆக்ட் எடுத்து பாருங்க. சங்கத்தில் இருக்கவர்கள் வைத்துதான் வேலை செய்ய வேண்டும் என்று சொசைட்டி ஆக்ட் இருக்கா சார்? சொல்லுங்க சார். எந்தவித சட்டபூர்வமான அதிகாரமும் உங்களுக்கு இல்ல சார். ஒரு தொழிலாளர் மேல எப்படி சார் கை வைப்பீங்க நீங்க? இந்த செயலில் ஈடுபட்டவர்களை கண்டிக்க வேண்டும். அப்படி கண்டிக்க தவறினால் உங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். ஆர்கே செல்வமணி அவர்களே, ஏசி கார்ல போயிட்டு ஏசியில உட்காந்துட்டு ஏசியில தூங்குற உங்களுக்கு தொழிலாளர்களை பத்தி யாருமே தெரியாது சார். எங்களுக்கு தேவையான தொழிலாளர்களை தேர்ந்தெடுக்க உரிமை கூட ஒரு தயாரிப்பாளர்கள் இல்லை என்றால் எதுக்கு சார் எங்களுக்கு பெப்சி? எதுக்கு சார் எங்களுக்கு? ஒரு தனிப்பட்ட மனிதன் உரிமையில் தலையிடுவது எந்த சங்கமா இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, நீதிமன்றம் போனால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். என்னுடைய கற்பனையை நான் படமா கொண்டு வரேன், அது என்னுடைய உழைப்பு, எனக்கு தேவையானவர்களை வைத்துக் கொள்வேன். எனக்கு என்ன தரம் வேணுமோ அந்த தரத்துக்கு நான் படம் எடுத்துக்குவேன். நீங்க நிர்ணயிக்க கூடாது சார். இந்த கேமரால தான் பண்ணணும், இந்த தொழிலாளர்களை வைத்திருக்கணும், இத்தனை தொழிலாளர்களை வைத்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் எங்களை நிர்பந்திக்க கூடாது. தயவு செய்து இன்னொரு முறை இன்னொரு உறுப்பினர் பாதிக்கப்பட கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். தயவு செய்து நீங்கள் இந்த அராஜக போக்கை நிறுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு முறை எங்கள் உறுப்பினர்களுடைய படப்பிடிப்பு தளத்தில் நீங்கள் கால் வைத்தால் பெப்சி சங்கம் எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்களது முற்றுகை போராட்டம் நடக்கும். எச்சரிக்கையாக தெரிவித்து, நீங்க எங்களை ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நீங்க போராடினா, நீங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நாங்களும் போராடுவோம் சார். 10,000 போட்டு நாங்க படம் எடுத்தாலும் அதுவும் படம் தான். 1 கோடி ரூபாய் போட்டு படம் எடுத்தாலும் அதுவும் படம் தான். 150 கோடி 200 கோடி 300 கோடின்னு செலவு பண்ணி ஹீரோக்களை போட்டு படம் எடுத்தாலும் அதுவும் படம் தான். அவர்கள் தகுதிக்கு ஏற்றா போல் அந்த நஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. அந்த இழப்பை நாங்க திரும்பி ரெக்கவர் பண்றதுக்கு பல ஆண்டுகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை ஆர்கே செல்வமணி அவர்கள் கண்ணில் படும் வரை பகிருங்கள். ஆர்கே செல்வமணி அவர்கள் உடனே தார்மீக அடிப்படையில் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்களை கண்டிக்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை விரைவில் அறிவிக்கப்படும். நன்றி.